பிதாவும் நம்மை சுமந்து பார்த்து வளர்த்தவர்கள். இந்த குரு என்பவர் யார்? பள்ளிக்கூடத்தில் நமக்கெல்லாம் பாடம் சொல்லிக் கொடுக்கிறவங்க குரு. கடைசி வரைக்கும் வருவாங்க, படித்து முடித்தவுடன் நம்ம புரிஞ்சுவோம் யார் இல்லையா. அப்போ குருங்கிறவர் யார் என்றால் நம் ஆழ் மனதில் நுழைந்து நமக்கான நன்மைகளையும் தீமைகளையும் விளக்கி இதை செய் இதை செய்யாதே என்று நமக்கு உணர்த்தக்கூடிய அந்த ஞானம் தான் நம்முடைய குரு. இந்த ஞானத்தால் நாம் ஒருவரை குருவாக ஏற்றுக்கொண்டு அவரிடத்திலே நம்மை சரணாகதி வைக்கிற பொழுது அவர் நமக்கான அனைத்து கர்மங்களையும் களைவார் என்பது சித்தர்களுடைய வாழ்வியல் வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய பாடம். அதனால ஐயா கூட சொன்னாங்க, அகத்தியரை பற்றி சொல்லுங்க. அகத்தியரை பற்றி தெரியாதவங்களே இல்லை. அவன் முனிகளுக்கெல்லாம் முனி, மூத்த முனி அவன் தான் குருமுனி. எல்லா முனிகளுக்கும் குருவானவன் அவன், ஈசனுக்கு நிகரானவன். அதனால இந்த இடத்துல நான் வந்தப்ப அந்த சதா ஆனந்த சித்தர், அவர் பேர்ல பாருங்க, சதா ஆனந்த லயத்திலேயே விட்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆத்மா. அவரை பார்த்த உடனே அவர் சொன்னார், என்னை பத்தி சொல்ல, நீ அகத்தியனை பத்தி சொல்லலாம், ஒரு இடமெல்லாம் பேசலாம், அவன் உனக்கு குருவா இருக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாம எங்க போறோமோ அவர்களை வணங்கி வழிபடுவதுதான் சிறப்பு. ஒரு பிறந்த நாளுக்கு போனா பிறந்த நாள் தான் சொன்னாங்க, போய் திருமண நாள்னு சொல்லக்கூடாது. ஒரு திருமண விழாவுக்கு போனா திருமண வாழ்த்துக்கள் சொன்னாங்க, போய் பிறந்த நாள் வாழ்த்துன்னு சொல்லக்கூடாது. அப்போ இடம் பொருள் ஏவல்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. அந்த மாதிரி இந்த சதா ஆனந்தத்துல லயித்திருக்கிற அந்த சித்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்தின் தன்மையை நீ உணர்ந்து சொல் என்று அவர் சொல்லியதாக நான் கருதுகிறேன். அதனால்தான் ஐயா மணிக்கணும், ஏன்னா இந்த இடம் பாருங்க, உண்மையிலேயே பஞ்சபூத ஸ்தலம் மாதிரி. நான் முதல்ல அப்படி சுற்றி வந்த போது 5 பெரும் சக்திகள் இங்கே ஐக்கியமாக இருக்கிறது. சதா ஆனந்தத்தில் இருக்கக்கூடிய சதானந்தம் மட்டுமல்ல, அவருக்கு அருகிலேயே கண்டி சுவாமி, அவருக்கு பக்கத்திலேயே மாயா சுவாமி, மாய வித்தைகள் எல்லாம் புரிந்தவர் மாயா சுவாமி. கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா கோபால் சுவாமி, அப்படியே வந்தா நாராயண சுவாமி. சரி, 5 பெரும் பூதம் தான் இருக்கு இங்க, பஞ்சபூதமும் இந்த நிலத்திலே ஐக்கியமாக இருக்கிறது என்று பார்த்தால் 6வதாக ஒரு சுவாமி, துளசிங்க சுவாமி. அப்போ 6 படி வீடு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ எல்லா சக்தியும் ஒருங்கே இணைய பெற்றிருக்கிற ஒரு அற்புதமான ஸ்தலம். இந்த மண்ணை மெரிச்சாலே புண்ணியம். அற்புதமான ஒரு இடத்துக்கு நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க. இந்த சதானந்த சித்தரை குருவாக ஏற்றுக்கொண்டு உங்களுடைய பிரார்த்தனை இடத்துல வைங்க. பல பேருக்கு இங்கே வந்து வாழ்க்கை மாறி இருக்கிறது. பல பேருக்கு இங்கே வந்து பல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது, தடைகள் நிவர்த்தி ஆகியிருக்கிறது. அப்படி ஒரு அற்புதமான இடம். ஏன்னா ஐயா மாதிரி மிக சிறந்த சான்றோர்களிடத்திலே நான் பழகக்கூடியவர். அவர்கள் எல்லாம் அந்த அனுபவத்தை வெளிப்படையாக சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். அந்த வகையில இந்த சதானந்த சித்தருடைய இந்த இடம் போற்றுதலுக்குரிய ஒரு புண்ணிய இடம். இந்த புண்ணிய இடத்திலே உங்களுடைய காத்தனம் எல்லாம் பதியப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பாவங்கள் எல்லாம் தீர்ந்து நீங்கள் எல்லாம் புண்ணிய ஆத்மாக்களாக இந்த நாளில், இந்த நட்சத்திரத்தில், இந்த அபிஷேக ஆராதனையை கண்டுகளித்த உங்களுடைய கண்களின் வழியாக அந்த குருவினுடைய பரிபூரண ஆசியும் அருளும் உங்கள் அனைவருக்கும் கிடைத்து நீங்கள் எல்லோரும் பரிபூரண பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல அந்த சதானந்த சித்தருடைய பொற்பாதங்களை பணிந்து வணங்கி நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய எங்கள் ஐயா கலைச்செல்வம் ஐயாவுக்கும், உடனிருந்து எனக்கு ஆசிரியர் செய்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரர் திருநாவுக்கரசு ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றியையும் வாழ்த்தும் சொல்கிறேன்.